அஜித்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சா உடம்பு ஏத்திடுவாரு, நினைச்சா இறக்கிடுவார். சேவ் பண்ணா ஒரு மாதிரி இருப்பாரு, சேவ் பண்ணா ஒரு மாதிரி இருப்பாரு. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருந்தா எது கூட ஆசா இருக்கும். பட் அதையும் வந்து குறை சொல்லி டூப் போட்டாங்க, டிஏஜிங் பண்ணிட்டாங்க, சிஜி பண்ணிட்டாங்க, நிறைய சொன்னாங்க. அதை உடைக்கிற மாதிரி இதை பாத்துக்க பிடிஎஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஓஜி சம்பவம் தான் போட்டிருக்காங்க. குத்து சாங்கா தானே வரும். கண்டிப்பாக ஒரு கிளப் சாங்கா தான் இருக்கும். பட் ஜிவியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ். தொண்டை கிழிஞ்சிரும். ஓகே டேக் டேக். விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல அவங்களுக்குள்ள ஒரு பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதி கூட ரொம்ப ஜெல்லா இருக்காரு, கம்ஃபர்ட்டா இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அஜித் வந்து ரொம்ப கேஷுவலா ஃப்ரீயா ஜாலியா அந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காருன்னா தோணும். அவன் போட்ட ரூல அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? கதைக்களம் வந்து வெளியாகிடுச்சு. பாஷா கதை மாதிரியே தான் இருக்குது. உண்மைங்களா? ஒரு ஜெயிலரு, ஒரு ஜெயில் சூப்பரண்ட், ஒரு டான், 3 பேர் கதை. பட் இது வந்து ஒரு கேங்ஸ்டார் கதை தான், அது மட்டும் தெரியுது. அஜித்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு படத்துல கமிட் ஆயிட்டீங்கன்னா வேற எந்த வேலையும் பார்க்க முடியாது. முழுவதுமாக அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போவார். அடுத்த படத்துக்கு ஒரே நேரத்தில் 2 படம் 3 படம் பண்றதுலாம் அவர் லைஃப்லயே முதல் முறையாக விடாமுயற்சி குட் பை லக் நடந்துச்சு. ஒரு எந்த வேலையை எடுத்தாலும் முழுவதுமாக அந்த வேலையை செய்யணும். டைரக்டர் ஃபேவரான ஹீரோ தான். குட் பேட் அக்லி படத்துல வந்து ஒரு முக்கியமான கேமியோல சூர்யா அவர்கள் நடிக்க போறதோ நியூஸ் வந்துச்சு. உண்மையா? Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திரை விமர்சகர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ குட் பேட் அக்லியோட டீசர் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. நம்ம நிறைய பேசிட்டோம் அதை பத்தி. அந்த டீசர்ல வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு, ஏகப்பட்ட அஜித் ரோல்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே வந்து டூப்லாம் போட்டாங்க, சிஜியில பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம், டிஏஜிங்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து அதெல்லாம் வாயடைக்கிற மாதிரி ஒரு மேக்கிங் வீடியோ விட்டுருக்காங்க. அஜித் அவர்கள் டூப்பே இல்லாமல் பட்டையை கிளப்பியிருக்காரு. அந்த மேக்கிங் வீடியோ நீங்க எப்படி பாக்குறீங்க? மேக்கிங் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப எனர்ஜியா இருக்காரு. அஜித் வந்து ரொம்ப எனர்ஜியா இருக்கிறாரு. நம்ம யாருக்குமே நானே சொல்லியிருந்தேன், டிஏஜி கிடையாது, சிஜி கிடையாது, அது நிறைய நமக்கு தெரிஞ்சிடும். பட் பாக்குறவே தெரியுது. ஏன்னா விடாமுயற்சியில ஒரு 3 கெட்டப் பண்ணிருப்பாரு, 2 கெட்டப் பண்ணிருப்பாரு, ஒரு எங்க 1 ஓல்டு. பட் அந்த விடாமுயற்சியில பண்றப்ப இதுலயும் பண்ணிருப்பாரு, இதுலயும் பண்ணிருப்பாரு. 2 கெட்டப் இதுலயும் பண்றாரு. இன்னொரு கெட்டப்பு கொஞ்சம் மேக்கப் போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 3 கெட்டப் போடுறாரு. 1-2 கெட்டப் வந்து சஸ்பென்ஸா வச்சிருக்கேன்றாங்க. குட் பேட் அக்லில 2 கெட்டப் பண்றாரு உள்ள, அது ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்காங்கன்றாங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சா உடம்பு ஏத்திடுவாரு, நினைச்சா இறக்கிடுவாரு. சேவ் பண்ணா ஒரு மாதிரி இருப்பாரு, சேவ் பண்ணா ஒரு மாதிரி இருப்பாரு. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருந்தா எது கூட ஆசா இருக்கும். ஆனா அதுதான் அஜித். பட் அதெல்லாம் வந்து நீங்க வந்து அதையும் வந்து குறை சொல்லி டூப் போட்டாங்க, டிஏஜிங் பண்ணிட்டாங்க, சிஜி பண்ணிட்டாங்க, நிறைய சொன்னாங்க. அதை உடைக்கிற மாதிரி இதை பாத்துக்க அப்படின்னு ஒரு பிடிஎஸ் ரிலீஸ் பண்ணாங்க. பாக்குறப்ப அது ரொம்ப எனர்ஜியா இருக்காரு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த படம் குட் பேட் அக்லியும் விடாமுயற்சியும் ஃபைனல் ஷெட்யூல் ஒன்னா போயிட்டு இருந்துச்சு. ஓகே. காலையில விடாமுயற்சி, நைட்டு வந்து குட் பை அக்லி. இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கமே. அவ்வளவு டயர்ட்ல வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அடிச்சிருக்காரு. ரெண்டாவது ஒரு சில டேரக்டரோட ஜெல் ஆகும். ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஹீரோவுக்கும் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல அவங்களுக்குள்ள ஒரு பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஏகப்பட்ட பிரச்சனையில போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதி கூட ரொம்ப ஜெல்லா இருக்காரு, ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்காரு. இன்னொரு செய்தி என்னன்னா, அவர் தான் அடுத்த படம் அனுப்புறாரு. அடுத்த படம் அவர் தான் பண்றதுக்காக பேச்சு 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. விஷ்ணுவர்தன் அண்ட் ஆதிக். யார் படம் ஃபர்ஸ்ட்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு ஆதிக் படம் பண்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து அவர் ஒரு கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாரு. அப்படி கம்ஃபர்ட்டா இருந்தா தான் வந்து நல்ல ப்ராடக்டா வரும். ஒரு மியூசிக் டைரக்டருக்கும், ஒரு லிரிக் ரைட்டருக்கும், ஒரு டைரக்டருக்கும், ஒரு கேமராமேன் ஆர்டிஸ்டுக்கும் நல்ல ஒரு வேவ் லென்த் இருந்தா தான் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி நல்லா வரும். எனக்கு தெரிஞ்சு பாக்குறப்ப அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அஜித் வந்து ரொம்ப கேஷுவலா ஃப்ரீயா ஜாலியா அந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காருன்னு தோணுது. ஓகே. படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து மார்ச் 18ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓஜி சம்பவம் தான் போட்டிருக்காங்க. எந்த மாதிரி சாங்கா வர வாய்ப்பு? குத்து சாங்கா தானே வரும்? கண்டிப்பாக ஒரு கிளப் சாங்கா தான் இருக்கும். ஓகே. ஜெயில் சாங்னு சொன்னாங்க. ஜெயில் கிளப் அந்த மாதிரி தான் சாங்கா இருக்கும். ஜிவி அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப மெனக்கிடுறாரு. போராட்டத்துல அந்த படத்தை பத்தி பேசுறாரு. போராட்டத்துல எல்லாம் டெய்லி அதை பத்தி ஏதாவது ஃப்ரீ ப்ரமோஷனே பண்ணிட்டு இருக்காரு ஜிவி. பட் ஜிவியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் சினிமாவில். கரெக்ட். அவர் நடிகராக வந்து பயங்கர பிஸியா இருந்து கொஞ்சம் சினிமா மியூசிக் சைட்ல கொஞ்சம் கோட்டை விடல. அவருடைய இடம் இருக்கு, அவருக்கு அப்படியே இருக்கு. பட் கொஞ்சம் அதுல கொஞ்சம் அந்த பக்கம் போகாமே இருந்தார். நம்ம ரேரான படங்கள் மட்டும் பண்ணிட்டு
இப்போ வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவோம் ஹீரோவா, மீதி நேரம் ஃபுல்லாகவே மியூசிக்கில் இறங்கிடுவோம் அப்படின்னு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. எப்படி அவருக்கு கிரீடம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துச்சோ ஆரம்ப காலகட்டத்தில், அதே மாதிரி இந்த படம் ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக மெனக்கெடுத்து நிறையா ஒர்க் பண்ணுறாரு. அதை டீசர்லாம் பார்க்குறப்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த குட் பேட் அக்லியோட கதைக்களம் வந்து வெளியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கேட்கும்போது ஒரு பாஷா கதை மாதிரியே தான் இருக்குது. உண்மைங்களா? நிறையா சொல்கிறாங்க அந்த கதை. ஒருத்தவங்க கற்பனைக்கும் ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதையை வச்சாலும் 4 படம் எடுக்கலாம் போல. அதிசய பிறவி கதை, பூலவத்துலேருந்து வந்துட்டாரு, ஒரு கேரக்டர் ஒரு சொல்லுவாங்க, இந்த அஜித்துக்குள்ளே போறியா, இந்த அஜித்துக்குள்ளே போறியான்னு கேட்பாரு, அதில் கொஞ்ச நாள் இருந்து பார்ப்பாரு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. எப்படி தான் இந்த கதையெல்லாம் இவங்க யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னொரு கதை வந்து எப்படின்னா, ஒரு ஜெயிலரு, ஒரு ஜெயில் சூப்பரண்ட்டு, ஒரு டான், 3 பேர் கதை அப்படின்னு இன்னொரு கதை சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு கேங்ஸ்டார் கதை தான், அது மட்டும் தெரியுது. மற்றபடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணுறப்ப அந்த மாதிரி கதை பண்ணுறது ஒரு எவர்கிரீன் ஃபார்முலா. ஓகே, அதைத்தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, அஜித் அவர்கள் வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஹீரோன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவர் எப்படி இருப்பார்? அஜித்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டீங்கன்னா வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டார். முழுவதுமாக அந்த படத்தை முடிச்சுட்டு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போவார். அடுத்த படத்துக்கு ஒரே நேரத்தில் 2 படம் 3 படம் பண்ணுறதுலாம் அவர் லைஃப்லேயே முதல் முறையாக விடாமுயற்சி குட் பை லக் நடந்துச்சு. ஏன்னா போன பிப்ரவரியிலேயே விடாமுயற்சியோட டேட் முடிஞ்சிருச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். பல காரணங்களால் தள்ளி வந்து டிசம்பர் வரைக்கும் வந்துச்சு. அடுத்த படம் அவர் வழி இல்லாமல் தான் ஆரம்பிச்சார். ஓகே, அதனால ஒரு படத்துக்கு எந்த வேலையை கொடுத்தீங்கனாலும், இப்போ நீங்கள் கார் ஓட்டிட்டு இருக்காருல்ல, நீங்கள் போய் படத்தை பற்றி கேட்டீங்கன்னா அவருக்கு எதுவுமே பேச மாட்டார், தெரியாது. ஒரு எந்த வேலையை எடுத்தாலும் முழுவதுமாக அந்த வேலையை செய்யணும், அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணுங்கிறதுல ரொம்ப இதாக இருப்பார். அதே மாதிரி தான் ஷூட்டிங்லையும் அவர் இது வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பெருசாக அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறதாகவோ, பேமெண்ட் இவ்வளோ என்ன பேமெண்ட் எப்படி கொடுக்குறீங்களோ அந்த பிரேக் டவுன் போட்டு வாங்கிடுவார். சொல்கிற இடத்துல அடிச்சு கொடுத்துட்டு போவார். எத்தனை மணிக்கு வரணும் அத்தனை மணிக்கு வருவார். டேரக்டர் ஃபேவரான ஹீரோ தான். டேரக்டர் என்ன அவ்வளோ பெரிய இன்னைக்கு உச்ச நட்சத்திரம் நடிகராக இருந்தாலும் அதை பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், டூப் போடுங்க அப்படிங்கிற எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் பணம் வாங்கிட்டு நடிக்க வந்திருக்கேன், நீங்கள் டேரக்டர் என்ன சொன்னாலும் நடிப்பேன் அப்படிங்கிறது தான் அஜித்தோடைய பாலிசி. ஓகே, அதுதான் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. ஓகே, அதே மாதிரி குட் பேட் அக்லி படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேமியோவில் சூர்யா அவர்கள் நடிக்க போகிறதோ நியூஸ் வந்துச்சு. உண்மையா? இல்லை, அது தவறான அதில் படமே முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி செய்திகள் அந்த மாதிரி சர்ப்ரைஸாக வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அது மாதிரி இல்லை, வாய்ப்பு இல்லை. கூலி படத்தோட டீசர் வந்து லோகேஷ் கனகராஜ் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறதா வந்து ஒரு சின்ன ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் வரவே இல்லை. உண்மையிலேயே டீசர் எப்போ வரப்போகுது, என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்? படம் முடிஞ்சிருச்சு, படம் ஷூட் முடிஞ்சு பூசணிக்காயெல்லாம் உடச்சிட்டாங்க. இவர் ஜெயிலர் படத்துக்கு போயிட்டாரு. ஜெயிலர் 2 ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு சென்னையில். ஒன்றும் அந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கவே இல்லை. ஓகே, அநேகமாக ஒரு ரெஸ்ட்ல இருக்கார் லோகேஷ் கனகராஜ். கண்டினியூவா ஷூட் பண்ணதுனால ரெஸ்ட்ல இருக்காரு. இன்னைக்கு கூட அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் படத்தினுடைய இப்போதைக்கு அப்டேட். லோகேஷ் கனகராஜ் பர்த்டே அன்னைக்கு டீசர் வரும்னாங்க. நான் வராதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நான் தான் ஒரு இதில் சொல்லியிருந்தேன் வராது, ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. போஸ்டர் ஸ்டில்ஸ் பண்ணுவோம், அது மாதிரி தான் நடந்துச்சு. ஏன்னா படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கல ஒன்றும். இனி அடுத்த ஒரு அப்டேட்டாக வரும். இப்போ லோகேஷ் கனகராஜ் பர்த்டே முன்னிட்டு கார்த்தி அவர்கள் வந்து லோக்கிக்கு ஒரு கையில் வந்து ஒரு காப்பு போட்டு விட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிட்டு போட்டிருக்காரு, டில்லி வில் கம் பேக் சூன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அடுத்து இந்த கூலி முடிச்ச உடனே வந்து கைதி 2 தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆமாம், கைதி 2 தான். ஓகே, கைதி 2 தான் இப்போ இமீடியட்டாக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஆனால் என்னன்னா லோகேஷும் ஒன்றும் ஒரு டேட் கட்டிட்டு இருக்கிறாரு. நான் வந்து ஒரு அமீர் கான் படம் நாங்கள் சீக்கிரம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, அமீர் கான் ஹீரோவா ஒரு ஹிந்தி படம் பண்ணுறாரு. ஓகே பண்ணுறாரு. அந்த படம் முடிச்சுட்டு வரலாமா இல்லை கைதியை பண்ணலாமான்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இவருக்கும் ஒரு லைனப் இருக்கு. இப்ப இந்த டானாக்காரன் இருக்காரு இல்லையா, அந்த டைரக்டர் தமிழ், அவரு ஒரு படத்துல நடிக்கிறார். ஓகே, கார்த்தி. அந்த படத்தினுடைய வேலையில் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த படத்தை முடிச்சுட்டு வந்து 2 பேரும் ஜாயின் பண்றாங்களா, இப்ப இந்த கைதி 2 முடிச்சுட்டு திருப்பி அங்க 2 பேரும் வேற பக்கம் போறாங்களான்னு தெரியல. பட் அதை பேசிட்டு இருக்காங்க. ஆனால் கைதி 2 வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்ல எடுக்க போறாங்க. ஸோ அந்த படத்துல வந்து சூர்யா அவர்கள் கண்டிப்பா இடம்பெற வாய்ப்பு இருக்கு. ரோலெக்ஸ் கேரக்டர் இருக்கு, கண்டிப்பா இருக்கும். ஆனா லியோ வராது. நீங்க எல்சியூல கொண்டு வரதுக்கு பாக்குறீங்க, எல்சியூல வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி.